சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்திருப்பதால் கட்சியினர் உற்சாகமடைந்திருக்கிறார்கள். அதிமுக திமுகவிற்கு மாற்று சக்தியாக தேமுதிக இருக்கும் என்றும் தொண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து அதனால் பட்ட இன்னல்கள் கோடான கோடி. என்றைக்குமே கேப்டன் அவர்கள் ஊழலுக்கு எதிராகத்தான் தன்னுடைய பிரச்சாரத்தையும் மக்கள் நலன் கருதியுமே செயல்பட்டு வருகிறார். இம்முறை மீண்டும் எந்த தவறும் இழைத்துவிடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதாக இன்றைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது அனைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் ஒரு இனிப்பான செய்தித்தான். ஏடிஎம்கே போன வாட்டி எலெக்ஷனு கூட்டணி அமைச்சது சில இதெல்லாம் பிடிக்கல தான். இருந்தாலும் இப்போ அறிவிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வேடலிலே அறிவித்ததுபடி கிங்காகவே இன்று மக்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது கேப்டன் ஒரு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பை இங்கு சொன்னது கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டிற்கு வழியில் கருப்பு எம்ஜிஆர் எங்கள் உத்தம தலைவர் உன்னத தலைவர் அறிவித்த அறிவிப்பை நினைத்து மாற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்திங்கன்னா ஊழல் நிறைந்த கட்சிங்க. அந்த ஊழலை ஒழிக்கணும், தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணும்னா கண்டிப்பாக மாற்று கட்சி வரணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அது பொதுமக்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக இப்போ நிறைவேற்றியிருக்கார் கேப்டன் தனித்து போட்டின்னு சொல்கிறார். அது ரொம்ப வரவேற்கத்தக்கது.